இப்போ வந்து நம்ம ட்ரீம் லேண்ட் போக போகிறோம். வந்து அந்த ஜிப் லைன் கண்டிப்பாக போய் ஆகணும். ஜிப் லைனு வேற லெவலில் இருக்கு. ஹாய் கைஸ், செகண்ட் டே ஆயிடுச்சு. ஸோ நேற்று நம்ம வந்து அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு இருந்தோம். குளிக்கலை, அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்புறப்பே செம்ம மழை. ஸோ நேராக நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் தூங்கியாச்சு. கொஞ்சம் தூங்கியாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் இல்லை, நிறையவே தூங்கியாச்சு. 8 மணி 9 மணிக்கு தான் அஞ்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் டே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டீ சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயாச்சு. நம்ம சரவணா மட்டும் குளிக்கலை, நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ் போட்டிருக்கான். குளிக்க சொன்னாலும் குளிக்க மாட்டேங்கிறான். நம்ம இங்கே வந்து டீ சாப்பிட்டு வந்தோம். பட் இப்போ வந்து இங்கே பாருங்க, தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் இருக்குது இந்த ஊரில். கேரளாவில் பொறுத்த வரைக்கும் விசித்திரமான ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் புரோட்டா வாங்கினீங்கன்னா 15 ரூபா தான், 10 ரூபா தான். ஆனால் அதுக்கு வந்து கிரேவி வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியே ஆகணும். பட் தோசை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தோசை 10 ரூபா தான். தோசை கிடைக்காது, எங்கேயா தான் கிடைக்கும். ஸோ அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே கேரளா வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது புரோட்டா இல்லை, தோசை தான். ஓகே காய்ஸ், ரூமை வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரூம் இது தான். ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து நம்ம வந்து ட்ரீம் லேண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ட்ரீம் லேண்டு போகலாமா இல்லை ட்ரீம் லேண்டா? அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? ஃபுல்லாக வந்து அட்வென்ச்சர் பார்க்காக இருக்கும் அதில். ஓகே ஓகே, அந்த ஒண்டர்லா மாதிரி. ஒண்டர்லா மாதிரி. அதை விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெயினியாக இருக்குது, நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. காரை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா எல்லாருமே நனைஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ட்ரீம் லேண்டு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 அங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரான கேம்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அந்த ஜிப் லைன் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ ஜிப் லைன் இருக்குது, நிறைய ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜிப் லைனு, சைக்கிளிங்கு, ஆமாம் நிறையா இருக்குது அதில். நீங்களும் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரீம் லேண்ட் நீங்கள் போனீங்கன்னா வந்து அப்படியே ஒண்டர்லா மாதிரி தான். 9 o'clock ஓப்பன் ஆகும், 6 மணி 6 o'clock வந்து க்ளோசிங். அது ஒன் டே ஃபுல்லாக உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாமே அட்வென்ச்சர் தான் ஃபுல்லாமே. நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். வந்தாச்சுரா ட்ரீம் லேண்ட். ஃபைனலாக நம்ம வந்து ட்ரீம் லேண்டா பேர் ட்ரீம் லேண்ட் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். வாவ் கைஸ், வேற லெவல். நம்ம எப்படி சொல்கிறது தான், கூட்டமே இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல். நம்ம லாஸ்ட் டைம் ஒண்டர்லா போனப்போ சரியான கூட்டம். ஸோ ஒவ்வொரு ரயிலையுமே நின்று போனோம். பட் இப்போ இங்கே வந்து கூட்டமே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு ரைடுமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைடு இல்லை. ஸோ உள்ளே போகிறதுக்கு ஒரு பாவம் தான் அது. பாருங்க, வேறு மாதிரி இந்த கீழே வந்து கேப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஓவராக ஆடு தானே. கைஸ், அவங்களுக்கு கொடுத்தது வந்து படிக்கட்டு ஒரு இதில் கம்பி, அங்கே வந்து கயிறு வந்து தொங்க விட்டுறாங்க. பட் நமக்கு வந்து நடுவில் கயிறே கிடையாது. இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதை பிடிச்சி தான் போகணுமா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஐயோ டேய், வண்டி நிறுத்துடா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள வந்துட்டா. இங்க பாருங்க, இப்ப சரு போறான். ஓடுறான் பாருங்க. இவன் என்ன புதுசா வித்தியாசமா போயிட்டு இருக்கான். இது பாலாறு, கோளாறு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வேற லெவல். கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, புரியல, மூச்சு வாங்க ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து ஜிப் லைனு. ஸோ இங்கே இருந்து அந்த எண்டுக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட் நம்ம தான் போக போகிறோம். வாவ், ஓகே ஃபினிஷா? ஜிப் லைனு வேற லெவலில் இருக்கு. சுத்திருச்சு, வேற மாதிரி.
ஆ இப்போ இந்த பக்கம் இருந்து அங்கிட்டு போக முடியுமா? இல்லை இதுலயே போகலாமா? நெக்ஸ்ட் ரைடு போயிடலாம். ஓகே இறக்கத்தில் திரும்ப மேலே ஏறுமா? நைஸ் ஒர்த்து. இதை ஒரு ஃபோட்டோ வேறு எடுப்பாங்க போல. இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் ஆள் இல்லை இங்கே. இல்லைன்னா எடுத்துருக்கலாம். மேலே ஏறி பெல் அடிக்கணுமா? நைஸ். மேலே ஒரு பெல்லு வச்சுருக்காங்க. ஸோ அது மேலே இப்போ நம்ம ஏற போகிறோம். எனக்கு இவனுக்கு வந்து இப்போ போட்டி. மேலே போய் அங்கே பெல் இருக்கா, யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். 3, 2, 1. கைஸ் அந்த இதில் வந்து கௌதம் ஏறுனா நான் பெல்லை வந்து டச் பண்ணேன். ஆனால் அடுத்தது அவன் தான். ஸோ அதில் அதை தான் வின்னரு. இப்போ இதில் வந்து எனக்கும் சத்யாவுக்கும் வந்து போட்டி. யாரும் மரத்தை மோத்துறாங்க அவன் தான் வின்னர். மேலே போய் இப்போதே லீடிங்கில் நம்ம காரி தான் இருக்காரு. சத்யாவில் ஏற முடியல. அந்த கைத்தை அப்படியே அடுத்துருங்க கார்த்தி. கார்த்தி தான் வின்னர். நம்ம இதில் வந்து போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் வந்து கையை பாருங்க, கை கால்லாம் வலிக்குது. கை கால்லாம் ரொம்ப இழுக்குது. கை காலெல்லாம் விடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு மழை பெய்ய வந்தால் 3 கிலோமீட்டரில் ஓடி வந்து ஆகிட்டோம் திடீர்னு. அப்புறம் நெக்ஸ்ட் சின்ன வயசில் நம்ம டயர் ஓட்டு விளையாண்டுருப்போம். அதில் தான் இப்போ போகிறோம். இது அப்படியே உருண்டிக்கிட்டே போகுமா கயிறு? சொல்லுங்க. உருண்டிகிட்டே போகுமா? தமிழ் தெரியாது. ஹிந்தி. ஒவ்வொரு ஸ்டெப் யூ உருண்டிங் நிக்காது. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட லெவல் வந்து பயங்கரமா இருக்க போது அது யாரும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இது குழந்தைங்க போறது. அதுலதான் சந்துரு போவான். அது நான் போறேன். அதுல வந்து நீங்க பாருங்க எப்படி அதுல ரியாக்ஷன் நான் பண்றேன் மட்டும் வந்து பாருங்க. கமான் கைஸ். இந்த 2 செவத்தை உடச்சு நம்ம இப்போ உள்ள போறோம். இப்படி சேஃப்டி இருக்காது. நம்ம அந்த கைத்தை பிடிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். பார்த்து போகணும். இதுல நம்ம வந்து இப்படி உட்காரலாம், படுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸா வச்சிருக்காங்க பாருங்க. 2% only. வார்னிங் 2% இல்ல இல்ல நான் வந்து 20 கிலோ தான், அதனால போலாம். 20 60 நான் வேற வந்திருக்கேன். இதுல இவன் வேற வரேன் இருக்கான். இவனே 70 கிலோ. ஏய் அங்கதான் எழுதி போட்டுருங்க. படிக்கார தற்கொலைகளா இறங்குங்கடா. சரி சரி வாங்க. ஐயா பைத்தியங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து எங்க போறோம்னா சைக்கிள்ல, அதாவது கையில அழுத்த மாட்டோம், கால்ல அழுத்த போறோம். சைக்கிள்னாலே கால்ல தானே அழுத்துவாங்க. இது வந்து இப்படி நான் வந்து மாத்தி சொல்லிட்டேங்க. ஃபாலோ பண்ணுங்க. அங்க போய் அந்த அக்காட்ட போட்டோ எடுக்க சொல்லியிருக்கான். பாருங்க ஜாலியா சைக்கிள்ல ஒரு ரைடு. பாருங்க அழுத்தவே தேவையில்ல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா கீழே வந்து கிரவுண்டு. ஸோ அழுத்திட்டு போயாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. வெரி டைட், வெரி ஹார்டு. ட்ரெயின் சின்ன இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். கைஸ் ஒரு ட்ரெயின் நின்று இருந்துச்சு, நீங்களே பார்த்தீங்க. அதில் ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பாருங்க தனியாக போகிறாங்க. வடக்கு நண்பர் நம்ம ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து உடந்த இவர் தான். அசாமியா பயப்படுறாரு. அப்படியா இருக்கேன் ஜாலியா சொன்னேன். ரவுட் நினைச்சிட்டேன். நம்ம எல்லாரும் பார்க்கலாம் பயப்படுறாங்க. இப்ப நமக்கு இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அதுலதான் நம்ம போக போறோம். நண்பர்களே ரெடியா? ரெடி. நமக்கான ட்ரெயின் வரணும்னா
நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும்.